Hi, hello, vanakkam and welcome back cuties to the last episode of 2025. இந்த வருஷம் சின்னஞ்சிறுக்குலயே ரொம்ப சிறப்பா போச்சு and இன்னைக்கு நமக்கு 2025 ஓட லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு. சோ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்காக டங் ட்விஸ்டர் அதையும் நம்ம ஸ்பெஷலா தான் வச்சிருக்கோம். ஒரு திருக்குறளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஃபாஸ்டா சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாமா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. சொல்லி ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்ன குட்டீஸ், எல்லாரும் டங் ட்விஸ்டர் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் நம்ம சொல்ல நிச்சயமாக ஈஸி ஆகிடும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் வண்ணக்கிளி. இதில் புக் மார்க், அதாவது நம்ம ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேஜுக்கு நடுவில் நம்ம ஒன்று வைப்போம்ல, அந்த புக் மார்க் நம்மளே பண்ணால் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க செலின் சபாஷினி அவர்கள். வணக்கம் டிடி தமிழ் குட்டீஸ், வெல்கம் டு அவர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷோ. வண்ணக்கிளி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு யூனிக்கான கிராஃப்ட் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஆர்ட்ஸ்லாம் செஞ்சோம், பெயிண்டிங் அண்ட் ஸ்டஃப். ஸோ இன்னைக்கு நம்ம சம் கிராஃப்ட் செய்ய போகிறோம், சம்திங் வெரி யூனிக் அண்ட் க்யூட் அண்ட் very interesting. So any guesses by the colors and by the papers what we are planning to do? Orange. No, that's the color. Okay, so today we are planning to do some bookmarks. Do you like animals? உங்களுக்கு animals லாம் பிடிக்குமா? What animals do you like? Fox. I like dolphin, elephant in the Yeah. Okay. So dolphin and shark. Okay, fine. So today we are going to make some cute animal bookmarks. Fine? So And the fox. yeah. So let's start with our origami art. Okay, origami na enna theriyuma ungalku? No? Origami is a Japanese style of folding paper into different types of animals, different types of styles, like into a dragon or into animals or into anything you like. Okay, so and the style da ipo nama origami style. Let's start with red or orange. I think we'll start with orange. Okay, சரியா? ஸோ இங்கே எல்லோரும் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், பிகாஸ் இந்த ஃபோல்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நீட்டாக பண்ணணும். ஓகே, இந்த ஆர்ட் ஒரிகாமி ஆர்ட்டை நீங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? 4 points. The first pointer we are going to fold to the next point, opposite point. So we get what kind of shape? இது என்ன shape? Triangle. Correct, exactly. இப்போ இந்த ட்ரையாங்கிளை மறுபடியும் நம்ம சின்னதாக பாயிண்ட் டு பாயிண்ட், இங்கே எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் தான் ஃபோல்டு பண்ணணும். ஓகேவா? நல்லா ஷார்ப்பாக நீட்டாக ஃபோல்ட் பண்ணணும். உங்களோட நெயில்ஸை வச்சு யூ கேன் க்ரீஸ் த பேப்பர் திஸ் வே and then you can open it, so you get sharp lines. சரிங்களா? So now we're going to fold it this way. Okay, இப்போ அடுத்த fold. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். சரியா? இது ஓப்பன் பண்ணிவிட்டு we will already have lines. இது grooves-னு சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஷார்ப் லைன்ஸ். இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு then we are going to fold, then மறுபடியும் we are going to fold. ஃப்ளாப் தெரியுதா? இந்த ஃப்ளாப்பை நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் we are going to bring it down. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தெரியும். சரியா? இப்போ இந்த ஓப்பன் பண்ணதை இப்போ நான் இதுக்குள்ளே ஃபோல்டு பண்ண போகிறேன். இது ரெண்டுமே என்னென்னா, இது ரெண்டு காது, இந்த அனிமலோட காது.
for all the face is ready. சரிங்களா? ரெண்டு காது. And இப்போ நம்ம details பண்ண போறோம். இப்போ நம்ம next என்னன்னா we are going to take a white paper and we are going to cut. We have to cut a curve shape. Correct, exactly. So நம்ம என்ன போறோம்னா we are going to take a measurement like this. இப்படி ஒரு லைட்டா இப்படி ஒரு measurement எடுத்துக்கலாம். சரியா? Okay? Point to point. தெரியுதா? Point to point. We'll take a measurement and we will cut a இல்லைனா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக டைரெக்டாக கூட யூ கேன் கட் இட் அண்ட் தென் வி கெட் லைக் திஸ் அண்ட் நம்ம மிடில்லேருந்து இப்போ இந்த மிடில்லேருந்து நம்ம இதை நீட்டாக கட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வி கெட் 2 சைட்ஸ். இப்போ இந்த 2 சைட்ஸையுமே நம்ம இது தெரியுதா, இந்த லைன் தெரியுதா, இந்த எட்ஜ் டு எட்ஜ் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம் நல்லா நீட்டாக. நெக்ஸ்ட் வெரி குட், சேம் திங் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி. ஓகே, And put it in the eyes and the nose. Yes, correct. But we have forgot the ears. So let's do the ears. Ears ஓட உள்ள பார்ட் வந்து அவங்களுக்கு fur வந்து whitish pink-ஆ இருக்கும். Have you observed? By now are you able to figure out what animal we are doing? Fox. நம்ம இந்த இயர்க்குள்ள இருக்கிற ஷேப்பை பண்ணலாம். ஓகே, அண்ட் அப்படியே நான் இதை வச்சு இன்னொரு ஷேப்பை கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு ஷேப் கட் பண்ணிட்டல, இது மறுபடியும் வந்து வரைய தேவையில்லை. நீங்கள் இந்த ஷேப்பை இதுக்கு மேலே இப்படி வச்சு யூ கேன் ஜஸ்ட் ட்ரேஸ் இட் அவுட். கேன் யூ see? இப்படி வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் இப்படி கட் பண்ணால் போதும். யூ வில் கெட் both the shapes. Got it? You understood, no? Yes. So you got now 2 shapes of the same size. Now let's color it. Now let's stick it. Okay? Okay. Okay, so this is how it looks. And now, yeah, but there's something missing. What is missing? Nose. Yes, Eyes and nose. eyes and nose. So let's make the nose. Can you see? Cute or round. Just color this part, the edge part. Okay, nose பண்ணிட்டோம். இப்போ கண்ணு வந்து cute-ஆ க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி with an eyelash. So we are done with our cute fox. So this is how a fox looks. Okay, இது வந்து animated version of a fox. நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணல, பட் நம்ம க்யூட்டான ஃபாக்ஸஸ் பண்ணுறோம், பேபி ஃபாக்ஸ் மாதிரி. ஓகே, இது நம்ம எப்படி இப்போ புக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த ஷீட் தான், இந்த பேஜை படித்து முடிச்சிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ you will take the bookmark. இந்த பவுச் தெரியுதா, இந்த பவுச்சை நீங்கள் இதுக்குள்ளே இப்படி போட்டுருவீங்க. And then you can close your book. So next time when you open it, you will have your page ready. Nice. So இந்த மாதிரி different colors-ஐ வச்சு, இந்த மாதிரி different color sheets-ஐ வச்சு நீங்கள் different animals-ஐ ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான some cute bookmarks-ஐ இன்றைக்கி பண்ணியிருக்கோம். So let's meet in the next segment. Thank you so much. Say bye. என்ன குட்டீஸ், புக் மார்க் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களா? இனிமேல் நிறைய புக்ஸ் படிக்கணும், அதில் நிறைய புக் மார்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்ததா உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடுகதை. கொதிக்கிற கிணத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டா இவன் குண்டாயிடுவான். அவன் யார்? இது ரொம்ப ஈஸி தான், நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் கூட. நானே க்ளூ கொடுத்துட்டேன், நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதை கிளியில் இன்னைக்கு திருக்குறள் அதிகாரத்துலேருந்து ஒரு அழகான பண்பு கதையை பார்த்துட்டு வந்துடலாம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க கதை ஆசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள். வாங்க போய் கதையை கேட்டுட்டு வந்துடலாம். கதை கிளி.
குழந்தைகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? திருக்குறள் கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதைகள்லாம் கேட்டு அப்படியே நீங்கள் காற்றுல விட்டுறக்கூடாது. அதை நல்லா உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல உயர்ந்த நிலைக்கு நீங்கள் எல்லாம் போகலாம். இன்றைக்கு அழுக்காராமை என்ற அந்த 17வது அதிகாரத்துலேருந்து ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமினியுடைய அந்த அறைக்கு வந்து எல்லாரும் அவளை வாழ்த்திட்டு போகிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? காமினி வந்து ஜெர்மனிக்கு போகிறா. அங்கே 2 வருஷம் அவள் ட்ரைனிங் எடுக்க போகிறா. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் சம்பந்தமான பொருட்களை தயாரிப்பதில். அவள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பெரிய லெதர் கம்பெனியில் வேலை பார்க்குறா. அந்த கம்பெனியுடைய அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து காமினியுடைய அந்த வேலை திறனை பார்த்து அவளை அங்கே அனுப்பத்துக்கு முடிவு செய்திருந்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க, அந்த எம்டிக்கு. அவங்களும் இதே வியாபாரத்தில் இருக்கிறாங்க. காமினி வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு பெரிய லெதர் இன்ஸ்டியூட்டில் கிராஜுவேட் ஆனவர். அவளுக்கு வந்து எப்படி லெதர் பொருட்களை எல்லாம் நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்க்கறது அப்படின்றது தெரியும். அது ரொம்ப சிறப்பாக செய்வாள். அது மட்டும் இல்லை, நல்ல விளம்பரம், இந்த பொருட்களை எப்படி ஷோ கேஸுகளை அருமையாக அடுக்கி வைக்கிறது, தோலினுடைய தரம் எப்படி இருக்கணும், வெளிநாட்டில் எப்படிப்பட்ட நிலையில் அந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க அப்படியெல்லாம் அறிஞ்சிட்டு அதை வந்து இங்கேயும் அதை செயல்படுத்த அவள் பாடுபடுவாள். இதெல்லாம் பார்த்த அந்த கம்பெனியினுடைய முதலாளி, அதான் எம்டி, அவளை வந்து ஜெர்மனிக்கு அனுப்ப முடிவு செய்துட்டார். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கம்பெனியில் வைத்திருச்சு. அவளுக்கு பார் எவ்வளோ பெரிய சான்ஸை வந்துடுச்சு, நமக்கெல்லாம் கிடைக்கலையேன்னு வயிறு எரிஞ்சாலும் வெளியில் சும்மா வந்து சில பேர் அவளை வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அப்படி வயிறு எரிஞ்சவங்கள முதன்மையாக இருந்தவ வந்து சுவாதி அப்படின்ற அந்த பெண். ஆனால் அவளும் வந்து காமினியினுடைய அறைக்கு வந்து வாழ்த்திட்டு போனான். லன்ச் பிரேக் வந்தது, எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது சுவாதியும் அங்கே இருந்தா. அப்போது அவளுடைய ஃப்ரெண்டு சுஜாதா சொன்னா, ஏண்டி உனக்கு தானே இந்த சான்ஸ் கிடச்சிருக்கணும், நீ 10 வருஷமாக இங்கே வேலை செய்கிற, நீ தான் இங்கே இருக்கிறதுலையே சீனியர், உனக்கு கொடுக்காம அந்த காமினிக்கு போய் தூக்கி கொடுத்துருக்காரு இந்த சான்ஸ் அந்த எம்டி அப்படின்னு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த அவளுடைய வயிற்றில் எண்ணெயை அவள் வார்க்கிறா. உடனே சுவாதி சொல்கிறா, ஆமாண்டி, நான் கல்யாணம் ஆனவ, எனக்கு என்ன வெள்ளத்தோலாக இருக்குது, போய் எம்டி கிட்ட பல்லை இழிச்சு நிற்கிறதுக்கு என்னுடைய திறமையை யார் பார்க்குறாங்க, அதனால் யாருக்கு வந்து ஜால்ரா போட தெரியுதோ அவங்களுக்கு தான் இந்த காலத்தில் சான்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நீ சீனியர் இல்லையா அப்படின்னு இன்னொருத்தி சொல்கிறா. சரி வாயை மூடுங்கடி, எல்லோரும் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுசிருக்கிறா நம்ம சுவாதி. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரா. அவளுடைய மகன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான், அம்மானு வந்து சேர்த்து கட்டிக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு குறும்பு செய்கிறான், காரணமே இல்லாமல் அவனுக்கு மேலே கோவப்பட்டு அவனை பலார்னு அறையிறா. அப்போ அங்கேருந்து அவளுடைய புருஷன் சுரேஷ் சொல்கிறான், சுவாதி எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரியா அப்படி. வேறு வேலை இல்லை, ஏன் உங்களுக்கு கை கால் இல்லையா, நீங்கள் போய் எடுத்துக்க மாட்டிங்களா, இப்போ தான் நான் என்னுடைய கம்பெனியில் மாடாக உழைச்சிட்டு வரேன், என்னை திருப்பி வேலை வாங்குறீங்க அப்படின்னு கடுப்படிக்கிறா. ஆமாம், நான் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், நீ காரணமே இல்லாமல் குழந்தைய போட்டு அடிக்கிற, சும்மா தண்ணி தானே கேட்டேன், அதுக்கு இப்படி வந்து கோவப்படுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இன்னும் என்ன ஆகணும், என்னை விட வயசில் அவ்வளோ சின்னவ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவ, அவளை போய் 2 வருஷம் ஜெர்மனிக்கு அனுப்புகிறாரு எங்கள் எம்டி. அந்த ஆளுக்கு மூளையே இல்லை, எவ்வளோ நாள் நாங்கள் உழைச்சிருக்கேன், எனக்கு தானே அந்த சான்ஸ் கொடுத்துருக்கணும், எல்லாம் என் தலையெழுத்து, 30 வயசுலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு, ஆனால் அவங்க கேட்கல, உங்களை கட்டி வச்சுட்டாங்க. உங்ககிட்ட சொன்னேன் இப்போ குழந்தை பெற்றுக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி போடலான்னு, நீங்கள் கேட்கல, எல்லாம் ஆச்சு, இனிமேல் என்னை யார் வந்து கொண்டாட போகிறாங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிற, ஏன் உன் முதலாளியை வந்து இப்படி கரிக்கிற, போன வருஷம் தானே அவர் உன்னுடைய திறமையை பார்த்து உனக்கு சம்பளத்தில் 15,000 ரூபாய் ஏற்றி கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை நீ வந்து வீட்டுக்காக லோன் போட்டிருந்த, அதையும் சேங்ஷன் பண்ணார், அதனால தான் இன்றைக்கி வேளச்சேரியில் 2 கிரவுண்டு வீட்டில் நம்ம ஆனந்தமாக இருக்கோம், நானும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், காரு வீடு அப்படியே அருமையாக இருக்கும், நம்மளுடைய சொந்த ஊர் காரைக்குடியிலையும் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஆமாம், இதுக்கு மேலே என்ன வேணும், என் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்கலை,
அந்த காமினி நல்லாவே இருக்க மாட்டா, என் சான்ஸை பிடுக்குனாவ நாசமாக தான் போவா. இதை கேட்டவுடனே சுரேஷ் அப்படியே அதிர்ச்சி ஆகி போனான். ஐய 5 அடி 5 அங்குல இருக்க இவக்குள்ள இவ்வளோ பொறாம புத்தியா, சீச்சி அப்படின்னு மனசு வெறுத்து போனான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஓடி மறைஞ்சிருக்கோம். அன்றைக்கி கையில் ஒரு பச்சை ஃபைலை எடுத்துக்கிட்டு நம்ம காமினி நடந்து வரா. உடனே சுவாதியை வந்து அவகிட்ட போய் கேட்குறா, என்ன கையில் இந்த ஃபைலை வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை அக்கா, நான் ஜெர்மனி போகிறேன் இல்லையா, அதுக்கான அந்த பேப்பருங்கெல்லாம் அவங்களோட வர்த்தக உறவு வச்சுக்கிறதுக்கும் வந்து கையெழுத்து போட்டு முதலாளி கொடுத்துருக்காரு, அதை தான் நான் வச்சுருக்கேன். அது தவிர எனக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வந்து கிடச்சிடுச்சுக்கா, எல்லாம் சேங்ஷன் ஆகி வந்துடுச்சு. நான் இன்னும் 3 நாளில் ஜெர்மனிக்கு போக போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சுவாதி அப்படியே வயிற்றுச்சலோடு கேட்குறான். ஆமாம், ஜெர்மனிக்கு போயிட்டா இந்த அக்காவை நீ மறந்துடுவியா அப்படிங்க. எப்படிக்கா மறப்பேன், கட்டாயம் வாட்ஸ்அப்பில் உங்களோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு காமினி தன்னுடைய ரூமுக்கு போய் கதவு மூடிக்கிட்டா. இவளுக்கு சுவாதிக்கு தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு அவளுடைய கெட்ட மனசு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு 4 மணி இருக்கும், சுவாதி ஏதோ ஒரு இது முடிவுக்கு வரா. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம காமினி அந்த அவளுடைய ரூமை விட்டு வெளியில் போகிறா. அவ்வளோதான், நைஸாக போய் என்ன பண்ணுறா, சிசிடிவி கேமரா எல்லாம் செயலிழக்க வைக்கிறா. அவளுடைய ரூமுக்குள்ளே போய் தான் கொண்டு போன அந்த பையில் அவளுடைய அந்த பச்சை ஃபைலை எடுத்து போடுறா. அது மட்டும் இல்லை, அவளுடைய பாஸ்போர்ட்டை அடங்கி அந்த கவரையும் எடுத்து அதில் போட்டுட்டு குடுகுடுன்னு தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறா. அவளுடைய இருதயம் படப்படன்னு அடிக்குது, அப்படியே வெளியில் வந்து விழுந்துடுமான்னு இருக்குது. அவளுடைய உள்மனசு சொல்லுது, இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு என்ன குறை, ஏன் இப்படி ஈன புத்தியோடு அலையிற, போய் திருப்பி வச்சுடு அப்படின்னு அவளை எச்சரிக்கை செய்யுது. ஆனால் அவளுடைய கெட்ட மனசு தான் கடைசியில் வெற்றி அடையுது. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கிட்ட கீழே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு கடற்கரைக்கு வரா. மணி வந்து ஒரு 6:15 இருந்தது. அப்போ தான் நல்லா இருட்ட தொடங்கியிருந்தது. அப்படியே நடந்து போகிறா. அந்த பார்த்திங்கன்னா கடலில் அலையெல்லாம் அப்படி ஓங்கி ஓங்கி கொந்தளிச்சிட்டு இருக்குது. இவளுடைய மனசு போலேயே ஒரு படகு பின்னால் போய் மறைவாக உட்காந்துக்கிறா. அங்கே யாருமே இல்லை. கடன் பள்ளம் தோன்றா. கையில் அந்த ஃபைலை எடுத்து அதுக்குள்ளே இருந்த பேப்பரெல்லாம் கிழித்து அதுக்குள்ளே போடுறா. பாஸ்போர்ட்டில் உள்ளே இருக்கிற அந்த பேஜெல்லாம் கிழித்து அதையும் உள்ளே போடுறா. தன்னுடைய கையில் ஒரு தீப்பெட்டி எடுத்து ஒவ்வொரு குச்சியாக வந்து உரசி பார்க்குறா. காற்று இதில் எதுவுமே எரியலை. 10 குச்சிக்கு மேலே போயிடுது. கடைசியாக ஒரு குச்சி வந்து உயிர் இருந்தது. அதில் ஒரு பேப்பர் பற்றிக்குச்சு. சரின்னு எல்லாத்தையும் வச்சு அணைச்சி அதை அப்படியே ஃபுல்லாக எரிய வைக்கிறான். எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆனவுடனே அவன் மனசு குளிர்ந்தது. என்னை அனுப்பாத போன எம்டிஏ உன்னுடைய கம்பெனியில் பல கோடி நஷ்டத்தை நான் கொண்டு வந்துட்டேன். காமினி, இனிமேல் நீ எப்படி ஜெர்மனிக்கு போகிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் ஆனந்தம் அடையிறா. மண்ணை வந்து தள்ளி அந்த பள்ளத்தை மூடி மறைச்சிட்றா. அப்புறம் சந்தோஷமாக எழுந்து தன் வீட்டை நோக்கி நடக்கும்போது தன்னுடைய கைபேசியை எடுத்து அதை வந்து சைலண்ட் மோடில் வச்சுருந்தா. அதை வந்து ஆன் பண்ணி தன்னுடைய ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா அதில் அவனுடைய கணவன் சுரேஷ் வந்து 10 மிஸ்டு கால் கொடுத்துருந்தான். ஐயோ என்னாச்சு, குழந்தைய க்ரஷ்லேருந்து கொண்டு வந்தானா, குழந்தைக்கு எதனா ஆபத்தா அப்படின்னு அவளுடைய வயிறு கலங்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஏன்னு கிட்டுக்கிட்டுன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு வீடை நோக்கி வரா. அவள் திருவாண்டை வந்தவுடனே பெரிய கும்பல் அங்கே கூடியிருக்கு. ஐயோ என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஒரு வீடு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கே ஃபயர் இன்ஜின் வந்து அதை வந்து அணைக்க வந்து பாடுபட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ யார் வீடு அதுன்னு பார்த்தா கடைசியில் அது சுவாதியின் வீடாக இருந்தது. யார் பண்ண புண்ணியமோ அவளுடைய கணவனும் பிள்ளையும் தப்பிச்சிட்டாங்க. அதாவது அவளை எவ்வளோ கெட்ட எண்ணம் பிடிச்சி அலைஞ்சா. அதனால் சுவாதியின் வீட்டில் இருந்த திருமகள் கோபமுற்று இனி உன்னோடு இருக்கக்கூடாதுன்னு அவளுடைய அக்கா மூதேவிக்கு அவளுடைய வீட்டை அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு தன்னுடைய குறளிலே, அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அதாவது பிறருடைய உயர்வை கண்டு பொறாமைப்பட்டு பொங்கி எழுறாங்கல்ல, அவங்களுக்கு தீமை செய்கிறாங்கல்ல, அவங்கள வந்து திருமகள் வெறுத்துடுவா. இனிமேல் நான் அவனோட இருக்க மாட்டேன்னு சொல்லி சும்மா போக மாட்டா. அவளுடைய அக்கா மூதேவிக்கு அவளை வந்து அடையாளம் காட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, மூதேவி வந்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சு தானே.
என்ன குட்டீஸ், ரிடலுக்கான ஆன்சர் யோசிச்சிங்களா? கொதிக்கிற கிணத்துல போட்டோன்னே டக்குன்னு அவன் குண்டாயிருவான். நமக்கு கூட சாப்பிட ரொம்ப பிடிக்குமே, பூரி. ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். இப்போ அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எனர்ஜியை தரக்கூடிய செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்லை. இதில் இன்னைக்கு நம்ம சிலம்பத்தோட அட்வான்ஸ்டு பயிற்சி தான் கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்காரு தற்காப்பு கலை ஆசிரியர் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள். வாங்க போய் சிலம்பம் சுற்றிட்டு வரலாம். அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை அச்சமில்லை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இன்று பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம், அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். வீடுபாட உடான், உள்வாரல் போட்டு ஸ்டார்ட். வீடுபாடம். இப்போ அந்த கைகளை மாற்றி மாற்றி செய்யும்போது அது முழு கவனம் வந்து அவங்க கை வந்து கம்பு மேலேயும் அவங்களுடைய காலடி சுவடுகள் மேலேயும் கை சுற்று முறைகளையும் வரும். இந்த ஒன்னோட நிறுத்துங்க. About 10. Again one more, வீடுபாட உடான் ஸ்டார்ட். உள்வாரல். இப்போ இந்த சுற்று முறைகள்னால நான் மறுபடியும் சொல்லக்கூடியது, இந்த கைகளில் இந்த சிலம்ப கம்பு சுற்றும் பொழுது, 2 கைகளும் சுற்றும் பொழுது இந்த கைகளில் வந்து நம்ம ஆசான்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, கைகளில் வந்து உங்களுக்கு சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கராஸ் வந்து உங்களுக்கு இந்த சிலம்பம் சுற்றுவதனால் அதனுடைய எனர்ஜி கூடுது, அதாவது அதனுடைய ஆற்றல் கூடுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உடல் ஆரோக்கியம் என்பது பாதுகாக்கப்படுது. அப்போ ஒற்றை கம்பில் சுற்று அலங்கார சுற்றுக்கள்னால உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சுற்றுக்களாக ஒற்றை கம்பு நடுக்கைப்பிடியை வச்சு நம்ம சுற்றக்கூடிய அலங்கார சுற்றுகள் இன்று புழக்கத்தில் இருக்குது. இந்த 14ஆம் காலடி சுற்று இப்போ மாணவர்கள் இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த மாணவர்கள் ஒற்றை நெடுங்கம்பு இரட்டை கைப்பிடி, ஒற்றை நெடுங்கம்பு இரட்டை கைப்பிடி, 16ஆம் காலடி சுவடு சுற்று. ஸ்டார்ட். உள்வாரம். அதாவது இந்த பக்கம் வீடுபாடம், அப்படியே இடது கிரிகி போட்டு அந்த பக்கம் வீடுபாடம், 4 திசையிலையும் வீடுபாடம், 4 திசையிலையும் அவங்க ரொட்டேஷனாக வீடுபாடம். இப்போ கிழக்கு திசையில் நின்று செஞ்சாங்கன்னா கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு மறுபடியும் கிழக்கு திசையில் வந்து நின்று முடிக்கிறாங்க. இப்போது இந்த 4 பக்கமும் இந்த மாணவர்கள் இப்போ 16ஆம் காலடி சுவடு சுற்று அப்படின்ற ஒரு முறையை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த காலடி சுவடுகள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த காலடி சுவடுகளில் இப்போது ஒற்றை கை நடுப்பிடியில் 16ஆம் காலடி சுவடு சுற்று பாடம். சிங்கிள் அண்ட் சென்டர் கேட்ச். ஒற்றை கை நடுப்பிடி, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், உள்வாரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ரெடி ஸ்டார்ட். 16ஆம் காலடி சுவடு சுற்று ஒற்றை கை நடுப்பிடி, அதாவது ஒற்றை நெடுங்கம்பு ஒற்றை கை நடுப்பிடி 16ஆம் காலடி சுவடு சுற்று பாடம். இப்போ இதுவும் 4 திசை தான். அதாவது கிழக்கு நோக்கி நம்ம திசையில் செஞ்சோம்னா கிழக்கு திசை, வடக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை, மறுபடியும் கிழக்கு திசையில் வந்து இப்போ மாணவர்கள் முடிக்கிறாங்க. இது வந்து ஒற்றை கை நடுப்பிடி, ஒற்றை கம்பு ஒற்றை கை நடுப்பிடி. இந்த பாடமுறை வந்து எல்லா சிலம்ப பயிற்சி கூடத்திலும் செய்யப்படுகிற வழக்கத்தில் இருக்கிற ஒரு பாடமுறை. பாரம்பரிய சிலம்பக்கலையை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கும் சிலம்ப விளையாட்டில் நீங்கள் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இந்த பயிற்சி முறைகள் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன குட்டி, எல்லாரும் சிலம்பம் சுற்றி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? ஹோல்ட் ஆன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு விடுகதை, ஓகேவா? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? கொஞ்சம் கஷ்டம் தான், பட் உங்களை சுற்றி முற்றி பாருங்க, அங்கே தான் இருக்கும். நீங்கள் பதில் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான நன்னெறியில் இன்னைக்கு உங்களுக்கு எனக்குன்னு எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியா அடிக்ஷன், அதுலேருந்து எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி வாங்க கற்றுட்டு வந்துடலாம். நன்னெறி. இளன், வா நம்ம போயிட்டு கிரிக்கெட் விளையாடலாம். ஒரு நிமிஷம் இல்லை, இந்த ரீல் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இதோட 10 minutes ஆச்சு. ஆமாம் இல்லை, ரீல் பார்க்கும்போது டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. சோஷியல் மீடியா நல்லது தான், ஆனால் அதில் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் ஸ்க்ரோலிங். கரெக்ட் தான். நான் படிக்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா 2 minutes ஃபோன் பார்க்கலான்னு எடுப்பேன். ஆனால் ஒரு ரீல் இன்னொரு ரீல், எனக்கு டைம் போகுதுன்னு தெரியாது, ஆனால் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதுக்கு தான் சொல்லுறேன், டிஜிட்டல் வேர்ல்டு நல்லது தான், அதை விட ரியல் வேர்ல்டு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை, சோஷியல் மீடியா நம்ம மைண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுன்னு தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன்,
ஃபோனில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்குற வீடியோஸை எது லைக் பண்ணுறோம், எதை ரொம்ப லைக் பண்ணுறோன்னா பார்த்து வச்சுக்கோ. அது வந்து அதே வீடியோஸாக நம்மளுக்கு அது காமிச்சிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ. ஆமாம் இல்லைன்னு நம்ம டைம் அது ரொம்ப எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நீ போயிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தனா அது நல்லாவா இருக்கும்? கரெக்ட்பா. சில சமயம் அப்படி கூட நடந்திருக்கு. அம்மா கூப்பிடுத நான் கிட்டத்தட்ட மிஸ் பண்ணியிருக்க தெரியுமா? அதுதான் இல்லைன்னு, ஃபோன் நம்மக்கிட்டே இருக்குது, டைம் நம்மக்கிட்டேருந்து போயிடுது. சில முக்கியமான மூமெண்ட்டே நம்ம மறந்துடுறோம். இல்லை, சோஷியல் மீடியா பேட் இல்லை, நல்லா யூஸ் பண்ணேன்னா நீ ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நான் எப்படி பேலன்ஸ் பண்ணதில்லா? காலையே எழுஞ்சோடனே நீ ஃபோன் பார்க்காத, அது உன்னோட பிரெயினை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். தூங்கத்துக்கு முன்னாடியும் ஃபோன் பார்க்காத, அது உன்னோட பிரெயினை காமாகவே இருக்க விடாது. ஒரு நாளைக்கு 2 hours மேலே ஃபோனை யூஸ் பண்ணாத இல்லைன்னு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்ல, தேங்க்யூ. ரீல்ஸ் ஃபன்னி தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் இல்லைன்னு. ஃபோன் நம்ம லைஃப் கிடையாது, ஆனால் லைஃப்பில் இருக்க மனிதர்கள் தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் தான். ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணிடக்கூடாது. டிஜிட்டல் வேர்ல்டு நல்லது, ஆனால் ரியல் வேர்ல்டோட வேல்யூவும் மறந்துடாதீங்க. Too much screen steals real life joy. இன்னைக்கு நம்ம நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம். வண்ணக்கிளியில் புக் மார்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு அறநெறி கதையை வந்து நம்ம கதைக்கிளியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அச்சமில்லையில் தற்காப்பு கலை கற்றுக்கிட்டோம். நன்னெறியில் சோஷியல் மீடியா அடிக்ஷன் எவ்வளோ ஆபத்துங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சின்னஞ்சிறு கிளிய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து ரசித்தோம். இந்த வருஷம் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வருஷமும் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் அது எல்லாமே நம்ம அடுத்த வருஷம் கொண்டு போகும்போது நம்ம ஒரு பாசிட்டிவான புது பர்சனாக போகலாம் 2026க்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்த எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய்.